குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு பதவியேற்று 100 நாட்கள் நிறைவடைய உள்ள நிலையில் இதுவரை அரசு மேற்கொண்ட திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்த பட்டியலை தயாரிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல்வர் விஜய் பதவியேற்று 100 நாட்கள் நிறைவடைகிறது. இதையொட்டி கடந்த 100 நாட்களில் ஒவ்வொரு துறையிலும் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய நடவடிக்கைகள் மற்றும் திட்டங்களை பட்டியலிடும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். பதவியேற்பின் போது ஊழல் மற்றும் லஞ்சத்தை சகித்துக் கொள்ள மாட்டேன் என முதல்வர் விஜய் அறிவித்திருந்தார். அதன்படி ஊழல் மற்றும் லஞ்சம் தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளிக்க வாட்ஸ்அப் எண் அறிமுகப்படுத்தப்பட்டது. பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கப்பட்டது. கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. அம்மா உணவகங்களை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. விவசாயிகளுக்காக சிறப்பு தொகுப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. பத்திரப்பதிவு துறையில் முறைகேடுகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. சட்டவிரோத குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் வெளிமாநிலங்களுக்கு கனிம வளங்களை ஏற்றுமதி செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டது. போதைப்பொருள் ஒழிப்புக்காக தனிப்படை அமைக்கப்பட்டது. குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்க 134 கோடி ரூபாய் சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டது. அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனைகளும் நடத்தப்பட்டன. மத்திய அரசுடன் பேசி ஜல்ஜீவன் 2.0 திட்டத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டமும் செயல்படுத்தப்பட்டது. இவை தவிர பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் திட்டங்களையும் தொகுத்து அதிகாரிகள் பட்டியல் தயாரித்து வருகின்றனர். 100 நாட்கள் நிறைவையொட்டி இந்த சாதனைகளை துறை வாரியாக தொகுத்து அரசு தரப்பில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.